ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th தமிழ் நியூ புக்கில் ஃபஸ்ட் லெசன் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற உரைநடை பார்க்கலாம். தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த ஒரு கருவி தான் மொழின்னு சொல்கிறாங்க. முதலில் தம் எண்ணங்களை வெளிப்படுத்த மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி தன்னுடைய எண்ணங்களை பிறருக்கு தெரிவிக்க முயற்சித்திருக்காங்க. ஆனால் அது பருப்பொருள்களை மட்டும்தான் உணர்த்துச்சு, நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினாங்க. அந்த சைகையோடு சேர்த்து பொருள் உணர்த்திய மொழி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. இந்த வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோம், மற்ற இடத்துல வேறு வேறு மொழிகள் பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. இதனால தான் பல மொழிகள் உருவாயின. உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாமே அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 1300க்கும் மேற்பட்டது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இந்த மொழிகளை 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இது எல்லாமே பல கிளை மொழிகளும் பேசப்படுது. இந்த ஒவ்வொரு மொழி குடும்பத்துக்குள்ளேயும் பல கிளை மொழிகளும் இருக்குது. அதனால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம் சொல்கிறாரு. இது கொஷின் கேட்பாங்க. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அகத்தியலிங்கம். அடுத்ததான், உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் ஒன்று இந்திய நாகரிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது மொஹஞ்சதாரோ ஹரப்பா அந்த அகழாய்வுக்கு அப்புறம் தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் திராவிட நாகரிகம் அப்படின்னு அறிஞர்கள் கருதுகிறாங்க. அப்போது இந்த திராவிட நாகரிகம் அப்படின்னா அங்கே வாழ்ந்த திராவிடர்கள் பேசிய மொழி தான் திராவிட மொழி. இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதன்முதல் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது யாருன்னா குமரிலப்பட்டர். குமரிலப்பட்டர் அப்படிங்கிறவர் தான் திராவிடம் என்ற சொல்லை முதன்முதலில் குறிப்பிட்டவர். அப்போது இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல் தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் உருவானது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறாரு. அவர் யாருன்னா ஹீராஸ் பாதிரியார். அப்போ தமிழ் அப்படிங்கிற சொல்லேருந்து தான் திராவிடா அப்படிங்கிற சொல் வந்துச்சுன்னு சொல்லி ஹீராஸ் பாதிரியார் சொல்கிறாரு. அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காரு. தமிழ் அதுலேருந்து தமிழா, தமிழா, திரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. அப்போ தமிழ் அப்படிங்கிற சொல்லேருந்து தான் திராவிடா அப்படிங்கிற சொல் உருவானுச்சுன்னு ஹீராஸ் பாதிரியார் சொல்கிறாரு. அடுத்ததான் இது கேட்பாங்க, எந்த நூற்றாண்டின் தொடக்கம் வரைக்கும் இந்திய மொழிகள் எல்லாத்துக்குமே வடமொழி தான் மூலம் அப்படின்னு அறிஞர்கள் கருதுனாங்கன்னு கேட்பாங்க. அது எந்த நூற்றாண்டின் தொடக்கம் வரைக்கும்? 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரைக்கும் இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழி தான் மூலம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் இவர் தான் வடமொழியை ஆராய்ந்து வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி முதலில் குறிப்பிட்டார். யார்? வில்லியம் ஜோன்ஸ். ஐரோப்பாவில் வடை திங்கிறதுக்கு ஒரு சான்ஸ். இதான் ஷார்ட்கட்டு. வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையதுன்னு முதலில் சொன்னவர் யார்? வில்லியம் ஜோன்ஸ். வடை திங்கிறதுக்கு ஐரோப்பாவில் ஒரு சான்ஸ். அடுத்ததான் இந்த ஆண்டு கேட்பாங்க, பேராசிரியர்கள் 3 பேர் இருக்காங்க. யாருன்னா பாப், ராஸ், கிரீம். இவங்க 3 பேராசிரியர்களும் மொழி ஆய்வுகளை செஞ்சுருக்காங்க. எந்த வருஷம்? 1816ஆம் ஆண்டு. அதுக்கப்புறமா தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இது போன்ற மொழிகளை தென்னிந்திய மொழிகள்னு ஒருத்தர் சொன்னார். யாருன்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். முதலில் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் இந்த தென்னிந்திய மொழிகள்னு சொல்லி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்தையுமே ஆராய்ந்து ஒப்புமைப்படுத்தி இது எல்லாமே ஒரு தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னார். இந்த மொழிகளை இவை அப்படின்னு சொன்னார். அடுத்ததான் அதுக்கப்புறமா மால்தோ, தோடா, கோண்டி
இது தொடர்பான இந்த மொழிகள் தொடர்பான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஹோக்கன் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இந்த மொழிகள் எல்லாத்தையுமே இணைத்து அவர் ஃப்ரான்சிஸ் எலிஸ் தென்னிந்திய மொழிகள்னு சொன்னார். ஹோக்கன் என்ன சொன்னார், தமிழியன் அப்படின்னு பேர் வச்சார். இந்த மொழிகள் எல்லாத்தையும் இணைத்து தமிழியன் அப்படின்னு பேர் வச்சார். அப்போ தமிழனுக்கு டோக்கன், தமிழனுக்கு தான் டோக்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தமிழியன் அப்படின்னு சொன்னவர் யார், ஹோக்கன். மார்க்ஸ் முல்லரும் இதே தான் சொல்லுவார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த தமிழியன் அப்படிங்கிறதுல வரக்கூடிய எல்லா மொழிகளும் ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து வேறுபட்டவை அப்படின்னு சொன்னவர் ஹோக்கன். மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். அதுக்கப்புறமா 1856 நமக்கு தெரியும், கால்டுவெல்லுடைய ஒரு நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினார். 1856 கால்டுவெல். அதில் என்ன சொல்கிறாரு, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். அதுக்கப்புறம் கால்டுவெல்லுக்கு அப்புறம் KV சுப்பையா, LV ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில்ஸ் வலபில், ஆந்திரனோவ், தேப்போ மீனாட்சி சுந்தரம் இது முதலான அறிஞர்கள் எல்லாருமே திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவங்க. அடுத்தது திராவிட மொழி குடும்பத்தை பற்றி மட்டும் பார்க்கலாம். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தமிழ், கன்னடம், மலையாளம் இதெல்லாமே தென் திராவிட மொழிகளில் வந்துடும். தெலுங்கு முதலான சில மொழிகள் நடு திராவிடத்தில் வந்துடும். பிராகிய முதலானவை வட திராவிட மொழிகள் என பகுக்கப்பட்டுள்ளது. இங்கே தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், அடுத்தது வட திராவிட மொழிகள்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண வேண்டாம். தென் திராவிட மொழிகளையும் வட திராவிட மொழிகள் 3 தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே இதை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நடு திராவிட மொழிகள் இதை தவிர மற்ற எல்லா இது வந்தாலும் நடு திராவிட மொழிகள்னு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அப்போது தென் திராவிட மொழிகள் என்னென்னு பார்க்கலாம். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, அதை கொடகுன்னு சொல்லலாம், துளு, கோத்தா, தோடா, கொரஹா, இருளா. அடுத்தது வட திராவிடம் குரூக், மால்தோ, பிராகுயி 3 மொழிகள் தான் இருக்குதா. குரூக், மால்தோ, பிராகுயி. நடு திராவிடம்னு பார்த்தா தெலுங்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் நடு திராவிடத்தோடு வட திராவிடத்தோடையும் தென் திராவிடத்தோடையும் கம்பேர் பண்ணி எது அதில் வராததை நடு திராவிடத்துக்கு போட்டுக்கலாம். ஆனால் தெலுங்கு நடு திராவிடம். அடுத்தது இந்த பட்டியலில் மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்குது, 24 மொழிகள் இருக்குது. அப்போது திராவிட மொழிகள் 24 மட்டும்தானா? கிடையாது. புதுசாக ஒரு 4 மொழிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. அப்போது இந்த 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28. அடுத்தது திராவிட மொழிகளுக்குடைய பொது பண்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த திராவிட மொழிகள் வேறு மாதிரி நம்ம பேசினாலும் எல்லாமே அதனுடைய வேர்ச்சொல், அதாவது அடிச்சொல் ஒரே மாதிரியானதாக இருக்கும். அப்போ பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடையில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கால்டுவெல் சொன்னது, தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்குரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். தமிழுக்கும் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம், ஆனால் வடமொழியோட மகள் கிடையாது. தனி குடும்பத்திற்குரிய மொழி. சமஸ்கிருத கலப்பு இல்லாமலே தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மொழி தான் தமிழ் அப்படின்னு சொன்னவர் யார்? கால்டுவெல். அடுத்ததான் இந்த அடிச்சொல், அதாவது திராவிட மொழிகள் எல்லாத்துக்குமே அடிச்சொல்லான வேர்ச்சொல் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. தமிழில் கண் அப்படின்னு சொல்கிறத மலையாளத்தில் கண்ணு, மலையாளத்துலையும் கன்னடத்துலையும் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்குலையும் குடகுலையும் கண் அப்படின்னு 2 சொல்லியின் பயன்படுத்துகிறாங்க, கண்ணு அப்படின்னு. அடுத்து அக்கன் அப்படின்னு குரூக் மொழியில் பயன்படுத்துகிறாங்க. கென் அப்படின்னு பர்ஜி அந்த மொழியில் பயன்படுத்துகிறாங்க. கொன்னா தோடா. ஓகேவா? அடுத்தது இது இல்லாமல் எண்ணு பெயர்கள், அதாவது நம்ம எண்ணோம்ல நம்பர்ஸ், அதில் ஒரு நம்பர்ஸை எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா 3 அப்படிங்கிறது தமிழில் சொன்னோம் அப்படின்னா மலையாளத்தில் 3 அப்படிம்பாங்க, தெலுங்கில் 3 அப்படிம்பாங்க,
கன்னடத்தில் மூரு, துளுவில் மூஜி. அடுத்தது குரில் நெடில் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. திராவிட மொழிகளில் உயிரெழுத்துக்களில் உள்ள குரில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன. குரில் நெடில் வேறுபாடுகள்லையுமே நம்ம வேறு வேறு பொருள் வரும். ஓகேவா? அடினா குரில், ஆடினா நெடில், வலினா குரில், வாடினா நெடில். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்ததான் பால் பாகுபாடு பற்றி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை. உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருள்களும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகிறது. இதில் திராவிட மொழிகளில். இம்மொழியில் இந்த திராவிட மொழிகளில் கைவிரல்களை பெண்பால் என்றும், கைவிரல்கள் பெண்பால் நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. கைவிரல்கள் பெண்பால், கால் விரல்கள் ஆண்பால். ஜெர்மன் மொழியிலையும் இந்த கைவிரல்கள் பெண்பால் ஆண்பால், கால் விரல்கள் ஆண்பால் அப்படின்னு சொல்லி வேறுபடுத்துகிறோன்னே, இது நம்ம தமிழ் மாதிரியே ஜெர்மன் மொழியும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. அடுத்தது இந்த முகத்தோட பகுதிகளை வச்சு நம்ம பால் பாகுபாடை காமிச்சிருக்காங்க. வாயினா ஆண்பால், மூக்கு பெண்பாலை சுற்றுறது, கண் பொதுப்பால். அதாவது என பகுக்கக்கூடிய நிலை நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்குது, திராவிட மொழிகளில் இருக்குது. அடுத்தது திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் தான் காணப்படுது. அக்ரிணை பொருள்களையும் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும், இப்போ நம்ம உயர்திணையில் நம்ம ஆண் பெண் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் அக்ரிணையில் அதாவது ஆணுக்கு வேறு பேர், பெண்ணுக்கு வேறு பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன பொதுவான பால் காட்டும் விதிகள் அக்ரிணை பொருள்களுக்கு கிடையாது. ஆனால் நம்ம தனிச்சொற்களாலேயே அதை வகைப்படுத்துகிறோம் எங்கள் திராவிட மொழிகளில். என்ன அப்படின்னா ஆண் பெண், கடுவன் மந்தி, அதாவது ஆண் குரங்கு கடுவன், பெண் குரங்கு மந்தி. அடுத்தது களிறு பிடி, யானையில் ஆண் யானை களிறு, பெண் யானையை பிடி அப்படின்னு சொல்லி தனிச்சொற்களாலேயே நம்ம பால் பாகுபாடை உணர்த்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆங்கிலத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை பால், அதாவது ஒரு வேர்பு வினைச்சொல்னு நம்ம சொல்லுவோன்னா, அந்த வினைச்சொல் காலத்தை மட்டும்தான் காட்டும். திணை பால் எண் இடம் இது எல்லாத்தையுமே காட்டாது அதாவது ஆங்கிலத்தில். ஆனால் திராவிட மொழிகளோட வினைச்சொற்கள் இதை தெளிவாக காட்டும். இப்போ வந்தான் அப்படிங்கிறதுல இது உயர்திணை ஆண்பால் படற்கை ஒருமை, உயர்திணை ஆண்பால் படற்கை ஒருமையில் தான் இந்த சொல் இருக்குது, இந்த வினைச்சொல் இருக்குங்கிறத தெளிவாக நம்ம காட்டக்கூடியது. இந்த திராவிட மொழிகளிலே இந்த இயல்புக்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு மொழி மலையாள மொழி தான். அதாவது அம்மொழியில் திணை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. தனிச்சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு அவற்றுள் தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் உள்ளன. அதை கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கிடையில் இந்த பாக்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம்.